ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இசை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, திரை உலகத்தில் முக்கிய நபர்களாக விளங்கக்கூடிய பலரும் உயிரிழப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகத்தையே பார்த்தீங்க அப்படின்னா திரை உலகத்திற்கு ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இது அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்திருந்தாங்க. அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி அவர் இறந்தார். அதற்கு 17 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனரான பாரதி ராஜா அவர்கள் இறந்திருந்தாங்க. இப்படி பாரதி ராஜாவும் பாக்யராஜ் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மரணித்த நேரத்தில் தற்போது இசை உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரபல பாடகி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜானகி அம்மா பார்த்தீங்க அப்படின்னா தற்போது காலமாகி இருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை, ஒரு அதிர்ச்சியை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த இழப்பு அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே இருக்கிறது. இதன் காரணமாக இந்திய திரையுலகமே கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த ஒரு தகவலோடு நாம் இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம்பெறக்கூடிய பின்னணி பாடகியான ஜானகி, அவங்களுக்கு தற்போது வயது 88 வயதில் அவங்க காலமாகியிருக்காங்க. அதுவும் வயது மூப்பு காரணமாக காலமாகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலம் மைசூரில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட அவங்க சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைசூர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமாகியிருந்தாங்க. ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் 1938 ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்த ஜானகி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்பட 17 மொழிகளில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. 19 வயதில் இருந்து திரைப்பட பாடல்களை பாடி வரக்கூடிய அவங்க சுமார் 70 ஆண்டுகளாக திரை உலகை ஆட்சி செய்த பேரரசி என்ற புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஜானகி அம்மா என திரை உலகில் மரியாதையாக அழைக்கப்பட்ட இவங்களை தென்னிந்தியாவின் இசையரசி என்ற மாபெரும் இவருக்கு பெயரும் உண்டு. MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி தொடங்கி அனிருத் வரைக்கும் பல தலைமுறைகளைச் சேர்ந்த இசையமைப்பாளர்களுடன் இவங்க பணியாற்றியிருக்காங்க. 1957 ஆண்டில் வெளியான விதியின் விளையாட்டு அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் பாடகியாக அறிமுகமானாங்க. தமிழில் ஜீவா நடிப்பில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் 2016 ஆண்டில் வெளியான திருநாள் படத்தில் இடம்பெற்ற தந்தையும் யாரோ பாடலை ஜானகி தமிழில் கடைசியாக பாடிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முன்பாக தனுஷ் நடிப்பில் அனிருத் இசையில் வெளியான வேலையில்லா பட்டதாரி படத்தின் அம்மா பாடல் ஒரு சில வரிகளை மட்டும் பாடி தமிழ் இசை ரசிகர்களுக்கு ஜானகி அம்மா பெரும் விருந்தை அளித்திருந்தாங்க. சிறு பிள்ளையின் குரல் முதல் வயதானவர்கள் குரல் வரைக்கும் என அனைத்து வயதினரின் குரல்லையும் பாடக்கூடிய வல்லமை படைத்தவங்க. ஆண் குரல்லையும் பாடக்கூடிய திறன் கொண்டவங்க. இளையராஜா, SPB, ஜானகி அம்மா ஆகியோரின் கூட்டணி தமிழில் தனிக்கற்ற கூட்டணியாகவே விளங்குகிறது. 1960, 1970, 1980 காலகட்டங்களில் PP ஸ்ரீனிவாஸ், SPB, யேசுதாஸ் ஆகியோருடன் இணைந்து அதிக பாடல்களை பாடியவர் இவரே.
தமிழ் மற்றும் தெலுங்குல பல பக்தி பாடல்களுக்கு தாம இசையமைத்து பாடியும் இருக்காங்க. இதுவரைக்கும் 4 முறை தேசிய விருதுகளை வென்றிருக்காங்க. தமிழில் செந்தூர பூவே 16 வயதினிலே அப்படிங்கிறதும், இஞ்சி இடுப்பழகா, தேவர் மகன் உள்ளிட்ட பாடல்களுக்காக தேசிய விருதை வென்றிருந்தாங்க. தேசிய விருதுகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களின் 30 மாநில திரைப்பட விருதுகள், தமிழ்நாட்டில் கலைமாமணி, கர்நாடகாவில் ராஜ்யோத்சவா, இலங்கையில் ஞானகான சரஸ்வதி உள்ளிட்ட விருதுகளையும் அவங்க வென்று குவித்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமின்றி ஜானகி அம்மாவினுடைய மறைவுக்கு திரையுலகினர்கள், தலைவர்கள், பிரபலங்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் தன்னுடைய தேனமுக்குரலால் தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு இரங்கல் தெரிவித்திருக்காரு. அதே போல நடிகர் கமலஹாசனும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் பாடல் என்றும் விழித்து கொண்டே இருக்கும். அந்த அன்பை எங்கு தேடுவேன் அம்மா, இறுக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல்கள் என தன்னுடைய இரங்கலை எக்ஸ் தளத்தில் அவங்க பதிவிட்டும் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் திரைப்பட துறையில் சேர்ந்த நடிகர்கள், ரசிகர்கள் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது பார்க்கும் பொழுது உலக அளவில் இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னா திரை உலகத்தில் நிறைய பிரபலமானவர்கள், முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் இருந்தாங்க. அதுக்கடுத்து 17 நாட்களுக்கு பிறகு பாக்யராஜ் சார் அவர்கள் இருந்தாங்க. அதையடுத்து தற்போது பார்த்திங்கன்னா இசை உலகத்தினுடைய ஜானகி அம்மா அவங்களும் இறந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாக தன்னுடைய 88வது வயதில் உடல்நல குறைவின் காரணமாக இறந்திருக்காங்க. எஸ் ஜானகி மறைவால் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஜானகி அம்மா என வெகு மக்களால் அன்பாக அழைக்கப்படக்கூடிய அவங்க தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு போற்றப்படுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, சிங்களம், கொங்கினி, வங்காளி, சமஸ்கிருதம், ஒரியா, குஜராத்தி, துளு, சௌராஷ்டிரியா, படுகா, பஞ்சாபி உள்ளிட்ட இந்திய மொழிகளில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், ஜெர்மன், ஜப்பானிய மொழிகள்லையும் அவங்க பாடல் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பாடகி அப்படின்ற ஒரு பெயரை ஜானகி அம்மா பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சுமார் 70 ஆண்டுகளாக திரையுலகின் பேரரசியாக விளங்கி வரக்கூடிய எஸ் ஜானகி திரைப்படங்களுக்காக மட்டும் இல்லாமல் தனி ஆல்பம், தொலைக்காட்சி தொடர், வானிலை ஆகியவற்றுக்கு பாடலும் பாடியிருக்காங்க. 1957வது ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற படம் முதல்ல 2016வது ஆண்டு திருநாள் படம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை ஜானகி அம்மா பாடியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.